ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து எங்களோட முருகன் கோயில் வந்து இன்றைக்கி தான் எங்களோட டர்ன் மண்டபப்படி. அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் தான். நேற்றுலாம் வீடெல்லாம் ஃபுல்லாக தொடச்சாச்சு. அக்கா வந்து தொடச்சி கொடுத்தாங்க. சாமி பாத்திரம் எல்லாமே விளக்கி முடிச்சாச்சு. நான் இட்லிக்கு சரி ஈவினிங் எங்கள் நாத்தனார் அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் வருவாங்க. அதனால் ஒரு 10 பேர் ஆகிடும். அதனால் டிஃபனுக்கு வந்து வேணும் அப்படின்றனால இட்லிக்கு ஊற விட்டுட்டு ஆட்டிட்டேன். அப்புறம் முருகன் கோயிலால் வந்து தான் சமைக்கணும் அப்படின்றனால மார்னிங் வந்து அபிஷேகம் இருக்கும் கோயிலில். அதனால் நான் மித்ரன் பாட்டி அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து கோயிலுக்கு போயாச்சு. ஈவினிங் தான் அலங்காரம் பண்ணி ஊரை சுற்றி வருவாங்க. மார்னிங் வந்து அபிஷேகம் இருக்கும். அதனால் வந்து அது பார்க்க போயாச்சு. போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் டிஃபன் எதுவும் பண்ணலை, ஒரேடியாக சாப்பாடு தான். அன்றைக்கி ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கு. அதனால் ஆஃப்டர்நூன் ஒரே சாப்பாடு தான் எல்லோரும். அதனால் கோயிலுக்கு போயாச்சு. போயிட்டு திருப்தியாக கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் ஆச்சு. 11:30 முடிச்சிடுவான்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தான் வந்து காய்கறி மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் வந்து டக்குன்னு சாம்பார் ரசம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் தான் வந்து ஈவினிங் நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு 6 வர சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம நைட்டு வந்தோடனே நம்ம இட்லி மட்டும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கோயிலில் வந்து பிரசாதம் கொஞ்சம் கொடுப்பாங்க, சுண்டல் பொங்கல் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது கூட எதுவும் இது மேட்ச் பண்ணிக்கலாம் போதும் அப்படின்னால சாம்பார் மட்டும் டிஃபன் சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணேன். ஈவினிங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாப்பா இவங்களெல்லாம் நான் சாப்பிட வச்சுட்டு நான் வந்து காய்கறி இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணிவிட்டு ஒரு 3 போலேயே நான் வந்து காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்குலாம் ஊட்டிட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் டிஃபன் சாம்பார் ஒரு 5:30 போலலாம் நான் 5:15 இருக்கும் கட் பண்ணது எல்லாமே டக்குன்னு குக்கரில் வச்சுட்டு சாம்பார் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். சரி வந்தால் முடிச்சுட்டு வர கிட்டத்தட்ட அங்கே கோயிலில் முடிச்சுட்டு ஒரு 8 ஆகிடும். வந்துட்டு இட்லி மட்டும் ஊற்றுனா சட்னி தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருந்தேன். அதான் அன்றைக்கி ஃபுல்லாகவே ரெஸ்ட்டே எடுக்காத மாதிரியே இருந்தது, ஓடிட்டே இருந்த மாதிரி இருந்தது அன்றைக்கி. அந்த ஃபாஸ்டிங்னால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் சாம்பார் மட்டும் வச்சுட்டு பாப்பா நாங்கள் எல்லாம் கிளம்பி, அம்மா அப்பா ஈவினிங் தான் வந்தாங்க, மார்னிங் வரல. நாத்தனாரும் ஈவினிங் தான் வந்தாங்க. ஸ்கூல் இருந்தது எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு அப்படின்றனால அவங்களுமே ஈவினிங் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஈவினிங் அப்படியே 6 கிளம்பியாச்சு கோயிலுக்கு. சூப்பராக எல்லாமே அலங்காரம் பண்ணி முருகர் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. காலையில் என்ன அலங்காரம் இருந்ததோ அதுதான் ஈவினிங்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே. பாருங்கள் முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார். சந்தன காப்பில் சூப்பராக இருந்தார். திருப்பி ஒருடைய சூடெல்லாம் காமிச்சிட்டு பின்ன வந்து சாமி வந்து அலங்காரம் பண்ணி வெளியில் தூக்கிட்டு இது பண்ணுறதுக்கு வந்து பல்லக்கில் வச்சுருந்தாங்க. அதையும் போய் பார்த்துட்டு அங்கேயும் வந்து அதெல்லாம் வேலைகளாக முடிச்சுட்டு அப்படியே சாமி ஊர்வலம் கொஞ்சம் தூரம் தான் இழுப்போம். அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் இழுத்துட்டு போயிடுவாங்க சாமி. அப்புறம் நாங்களும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா தான் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க. கூட்டத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால ஒரே அழுகாச்சு. தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்தாலுமே ஒரே அழுகையாக இருந்தது. இப்படி தான் போச்சு எங்களோட கோயில் இது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.